ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கோடா ஸ்லாவியா மாண்டி கார்ல வேரியண்ட்டை பற்றி தான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், ஸ்கோடா அவங்களோட ஸ்லாவியா கார் மாடலோட லைன் அப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாண்டி கார்லோ வேரியண்ட் மூலியமா. ஆமாங்க, ஸ்கோடா அவங்களோட ஸ்லாவியா கார் மாடலோட மாண்டி கார்லோ வேரியண்ட்டை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட பிரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா 15.79 லேக் எக்ஸ்ஷோரூம் பிரைசஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த காருக்கான புக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதாவது இன்னொரு விஷயம் என்ன ஸ்கோடா சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவங்க 30,000 டிஸ்கவுண்ட்ஸ் வந்து இந்த ஸ்லாவியா மாண்டி கார்லோ வேரியண்ட்டுக்கு தரப்போறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 5,000 கஸ்டமர்ஸ்க்கு மட்டும். கைஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கோடா ஸ்லாவியா மாண்டி கார்லோ வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இன்ஜின் ஆப்ஷன்ஸ்ல அவைலபிளா இருக்கு. 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின், அதுக்கப்புறம் 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின். இந்த 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அப்புறம் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்ல அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. ஓகே கைஸ், இப்போ இந்த ஸ்கோடா ஸ்லாவியா மாண்டி கார்லோ வேரியண்டோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்ம பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஸ்கோடா லெட்டரிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிளாக் ட்ரங்க் ஸ்பாயிலர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரியர் டிஃப்யூசரும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக்ல தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிளாக் ரேடியேட்டர் கிரில்லும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பிளாக் ஃபாக் லேம்ப் கார்னிஷ் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. மாண்டி கார்லோ பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபெண்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு பிளாக் 16 இன்ச் அலாய் வீல்ஸ் வந்து ஸ்கோடா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ORVM கவருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக்ல தான் இந்த மாண்டி கார்லோ வேரியண்ட்ல கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்லாவியா மாண்டி கார்லோ வேரியண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெல் டோன் ரூஃப் கூட எலக்ட்ரிக் சன் ரூஃபும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு 10 இன்ச் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. 8 இன்ச்ல டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கூட பார்த்தீங்கன்னா ரெட் தீமும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பிளாக் இன்டீரியர்ஸ் உங்களுக்கு சுற்றிலும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் டோர் ஆம்ரெஸ்ட் கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட் ஸ்டிச்சிங் வந்து ஸ்கோடா கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லாவியா மாண்டி கார்லோ வேரியண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலுமினியம் பெடல்ஸ் தான் ஸ்கோடா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெட் அண்ட் பிளாக்ல வந்து உங்களுக்கு லெதரேஜ் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா அந்த சீட்ஸில் வந்து உங்களுக்கு வென்டிலேஷன் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபீச்சரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டோர் ட்ரிம்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கைஸ், இந்த ஸ்கோடா ஸ்லாவியா மாண்டி கார்லோ வேரியண்ட்டோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸஸ் வந்து நான் என்னென்னு சொல்லிடுறேன். 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜினோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வேரியண்ட்டோட பிரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15.79 லேக் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அதே 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜினில் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா 16.89 லேக் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜினோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 114 HP பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பார்த்தீங்கன்னா 175 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. கைஸ், இதுவே உங்களுக்கு 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜினில் உங்களுக்கு DSG கியர் பாக்ஸோட பிரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா 18.49 லேக் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 148 HP பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பார்த்தீங்கன்னா 250 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து எலக்ட்ரிக் அண்ட் வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்டியராக இருக்க பெடல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரெட் டேஷ்போர்ட் இன்செட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்டியர் ரெட் டிஸ்பிளே தீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளஸ்டருக்கு கொடுத்துருக்காங்க. கைஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்கஃப் பிளேட்ஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா மாண்டி கார்லோ இன்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கைஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்லாவியா மாண்டி கார்லோ வேரியண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 380 வாட் சப்வூஃபர் கூட 8 ஸ்பீக்கர் ஆடியோ சிஸ்டமும் உங்களுக்கு ஸ்கோடா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கோடா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லாவியா மாண்டி கார்லோட உங்களுக்கு எக்ஸ்டீரியர் ஃபினிஷ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டொர்னாடோ ரெட் அப்புறம் கேண்டி ஒயிட்ல கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்லாவியா மாண்டி கார்லோ வேரியண்ட்டோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ரெட் தீம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கு உங்களுக்கு ரெட் தீம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கோடா ஸ்லாவியா மாண்டி கார்லோ வேரியண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோடாவோட பிரஸ்டீஜ் வேரியண்ட்டை விட 20,000 கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கைஸ், அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஸ்கோடா ஸ்லாவியா மாண்டி கார்லோ வேரியண்ட்ல மெக்கானிக்கலாக எந்த ஒரு சேஞ்சஸுமே ஸ்கோடா பண்ணலை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு பூட் லிப் ஸ்பாயிலர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கோடா ஸ்லாவியா மாண்டி கார்லோ வேரியண்ட்டோட கேபின் பார்த்தீங்கன்னா அதுலேயும் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணலை. கரண்ட் மாடலில் இருக்கக்கூடிய அதே கேபின் தான் இந்த மாண்டி கார்லோ வேரியண்ட்லையும் ஸ்கோடா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாண்டி கார்லோ லோகோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெட்ரெஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. கைஸ், இந்த ஸ்கோடா ஸ்லாவியா மாண்டி கார்லோ வேரியண்ட்ல இருக்கக்கூடிய 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது புதுசாக இருக்கக்கூடிய ஆர்டி நார்ம்ஸ் பிரகாரம் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு E20 ஃபியூவலுக்கு கம்பேட்டபிளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க.
இது மூலியமா ஸ்கோடா பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லாவியா மான்டி கார்லோ வேரியன்ட்ல உங்களுக்கு ஃபியூயல் எஃபிஷியன்சி இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் குடுத்திருக்காங்க. பெடல் ஷிஃப்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்ல மட்டும் குடுத்திருக்காங்க. எலக்ட்ரிக் சன்ரூஃப் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆப்ஷனலாவே குடுத்திருக்காங்க. 6 ஏர்பேக்ஸ் உங்களுக்கு குடுத்திருக்காங்க. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் உங்களுக்கு குடுத்திருக்காங்க. ஹில் ஹோல்ட் கண்ட்ரோல் உங்களுக்கு குடுத்திருக்காங்க. டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம் உங்களுக்கு குடுத்திருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் உங்களுக்கு குடுத்திருக்காங்க. ஃபீச்சர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஸ்லாவியா மான்டி கார்லோ வேரியன்ட்ல ஸ்கோடா குடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். கைஸ் இந்த ஸ்கோடா ஸ்லாவியா மான்டி கார்லோ வேரியன்ட்டோட பிரைசிங் நான் மறுபடியும் சொல்லிடுறேன். பிரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 15.79 லாக் எக்ஸ்-ஷோரூம் பிரைஸஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் கைஸ், புக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்கோடா வந்து இந்த ஸ்லாவியா மான்டி கார்லோ வேரியன்ட்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் சம்பந்தமா சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். அன்டில் பை ஃப்ரம் பவன். பை.